கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்டெக் காலேஜ் இருக்கும். அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, வேல்டெக் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து வீராபுரம் சொல்லுவாங்க. அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்குது. அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து வேல்டெக் யூனிவர்சிட்டி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வேல்டெக்கோட லேடிஸ் ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கான வரதுக்கான சாங்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சர்வேலாம் முடிஞ்சு வேலைகள் நடந்ததுக்கு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. ஒரு ஜங்ஷனை பெருசாக்குறாங்க. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். 78,400 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 33 கிரவுண்டு பார்க்குறோம். இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ராப்பர்ட்டி. ஒரு அன்ஷேப் லேண்ட் மாதிரி தான் இருக்கும். உள்ளே போனால் கொஞ்சம் பெருசாகும். ரோட்டில் சர்வீஸ் ரோட்டில் ஒரு 150 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு பெரிய எக்ஸ்டெண்டு, ட்ரை லேண்டு, பட்டா லேண்டு, ஆன்லைன் பட்டா எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா ரேட்டு போகும். இது வந்து கமர்ஷியலாக இருக்குது. ஃபுல்லி காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. சுற்றி வீடுகள் இருக்குது. பக்கத்தில் காலேஜ் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது. இங்கே நல்லாவே டெவலப் பண்ணிங்கன்னா ஒரு ரூம் கட்டி விட்டால் கூட இங்கே ரெண்ட் போகும். ஏன்னா எல்லா பசங்களுமே ஹாஸ்டலில் இருக்கிறதில்ல. ஹாஸ்டல் இருக்கிறவங்க சில வருஷத்தில் வெளியில் வந்துடுறாங்க. அதனால் இங்கே வந்து ரூம் கட்டி ரூமாக ரெண்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். பெரிய ஒரு கம்யூனிட்டி மாதிரி பண்ணலாம். ஒரு வில்லா கம்யூனிட்டி பண்ணலாம். பிளாட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டி பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேர் ஹவுஸ் கட்டலாம். எல்லாத்துக்கும் சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி. வேர் ஹவுஸு, கண்டெய்னர் யார்டு, இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய ஷோரூம் வச்சுருக்கோம் நாங்கள் சென்னையில், ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா உங்களோட கார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேயே ஸ்டாக் பண்ணிக்கலாம். காரோ, டூ வீலரோ, இல்லை பெரிய லாரி, இது மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருக்கீங்க, முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வைப்பேன், ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஸ்டாக் யார்டு பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கே ஸ்டாக் பண்ணி இங்கேருந்து போர்ட்டுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் போர்ஷன் சிட்டி உள்ளேயும் பண்ணலாம். ஏன்னா மிடில் ஏரியா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பெரிய பைபாஸு, எல்லா பைபாஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பைபாஸ். இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபுல்லி காம்பவுண்டடு, எல்லா விதமான கமர்ஷியல் யூஸுக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. கண்டெய்னர் யார்டு நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கண்டெய்னர் ஸ்டாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை கண்டெய்னர் யார்டாகவும் வைக்கலாம். வெஹிக்கிள் பார்க் பண்ணுற யார்டாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. எல்லா விதமான கமர்ஷியல் யூஸுக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து காலேஜ் இருக்குது. பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறாங்க. பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. உங்களுக்கு உமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. அதனால் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கனாலும் நீங்கள் இந்த ஆன் ரோடில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்கலாம். ஒரு 4-5 வேர் ஹவுஸை ஒரே இடத்துல நீங்கள் வைக்கணும்னாலும் இதில் வச்சுட்டு இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எல்லா விதமான கமர்ஷியல் யூஸுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே வேர் ஹவுஸ் நீங்கள் கட்டி நீங்கள் சேல் பண்ணலாம். வேர் ஹவுஸ் கட்டி நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். நல்ல ரெண்டல் இன்கமும் இங்கே வந்து வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,900 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு கிரவுண்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா வரும். ப்ரைஸ் வந்து 45,50,000 வரும் ஒரு கிரவுண்டு. மொத்தம் 33 கிரவுண்ட் இருக்குது. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மாதிரி நம்புகிறேன். தேங்க்யூ.